الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹுடைய தொழுகையில் 7ஆம் ரக்காத்தினுடைய முதல் ஆயத்தாக ஓதப்பட்ட ஆயத்தினுடைய அர்த்தம், எவரொருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர் நாளை மறுமையில் சுவனத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றார். இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல திடகாத்திரமான ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கின்ற பொழுது மிகவும் மெலிந்தவராக வந்து நிற்கின்றார். அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு கவலை இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொண்டு திடகாத்திரமான இருந்த அந்த சஹாபியை பார்த்து மெலிந்து போன அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், உங்களை இந்த அளவில் மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்திய அந்த காரியம் எது, எந்த கவலை என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், நபியே நாயகமே, நான் என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது எனக்கு அடிக்கடி உங்களுடைய ஞாபகம் வருகின்ற பொழுது நான் உங்களை வந்து சந்தித்து விடுகின்றேன். ஆனால் சோனத்திலோ நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்து உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது நான் உங்களை வந்து அந்த இடத்தை சந்திக்க முடியுமா? நானோ சாதாரண இடத்திலே இருக்கக்கூடிய நான் உங்களை எப்படி வந்து சந்திப்பேன் என்று அந்த சஹாபி மிகவும் கவலையோடு இருந்ததை வெளிப்படுத்துகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். சில நிமிடங்களில் அல்லாஹ் தஆலா வஹியை அறிவிக்கின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இக்காலம் நபி அவர்களுடைய 1400 ஆண்டுகளுக்கு வித்தியாசமாக இடைவெளியிலே நாம் இருக்கின்றோம். நாம் நபி அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பார். இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டிருந்தால் நபி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். இதுவெல்லாம் ஆன்மீகமான தொடர்புகள். இன்றைக்கு எத்தனையோ தொடர்புகள், எத்தனையோ டெக்னாலஜிகள் மூலமாக ஏதேதோ சாதித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய வல்லமை என்பது அதை யாராலும் மதிப்பிட்டு இவ்வளவுதான் என்று கூற முடியாது. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆசை வரும். யார் நபி அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னையே நேசித்தவரை போல, என்னை யார் நேசிக்கிறாரோ நாளை சுவனத்திலே என்னோடு இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓத வேண்டும். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் பனூ இஸ்ராயீலிலே இருக்கக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி அவர் கேட்ட துஆவை போல் நீங்களும் கேளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நபி அவர்களை அந்த பனூ இஸ்ராயீலுடைய மூதாட்டி அவர்கள் என்ன துஆ செய்தார்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த வயதான மூதாட்டி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுபோல் நீங்கள் நபிமார்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், துஆ
கேளுங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டி அந்த பனு இஸ்ராயலுடைய விஷயத்தை சொல்கிறார்கள். முந்தைய காலத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவருடைய மக்கள் எகிப்திலிருந்து பலஸ்தீனத்திற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது அவருடைய மூதாதையர்களிலே உள்ள யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் வருகிறது. அந்த விஷயத்தை பற்றி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பனு இஸ்ராயல் சமுதாயத்தினர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய மூதாதையருடைய வாயிலாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் யூசுப் நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நாள் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு ஷாம் தேசத்துக்கு செல்லக்கூடிய நிலை வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது என்னை எடுத்து சென்று அந்த இடத்திலே அடக்கம் செய்யுங்கள் என்று எங்களுடைய மூதாதையர்கள் வசியத்து செய்திருக்கின்றார்கள். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த விஷயம் பனு இஸ்ராயல் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த வசியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்கிறது என்பதை தேடி பார்க்க சொல்கிறார்கள். அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேடி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்திலே இருந்த வயதான மூதாட்டி சொல்கிறார்கள், மூசா நபியே, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை, நாளை மறுமையிலே சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்தீர்கள் என்று சொன்னால், இதற்கு நீங்கள் வாக்கு கொடுத்தால் நான் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை காட்டுவேன் என்று சொன்னார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஒரு நபியினுடைய கபரை காட்டுவதற்கு மிகப்பெரிய அளவிலே பேரம் பேசிவிட்டார்களே என்று நினைத்து மௌனமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு வஹி அறிவிக்கின்றார், மூசா நபியே, அந்த மூதாட்டியினுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் துஆ செய்ய வேண்டும், நான் கபூல் செய்வேன். மறுமையில் சுவனத்திலே உங்களோடு தான் அந்த மூதாட்டி இருப்பார் என்று அல்லாஹ் வஹி அறிவித்தவுடன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், நீங்கள் என்னோடு மறுமையிலே இருங்கள், அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்து விட்டார், இப்பொழுது யூசுப் நபி அவர்களுடைய கபரை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். காட்டினார்கள். கொண்டு போய் அங்கிருந்து எடுத்து ஷாம் தேசத்திலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு வயதான மூதாட்டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே, இதனை சுட்டி காட்டினார் நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே, தோழர்களே, நீங்களும் உங்களுடைய நபியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அந்த மூதாட்டி எவ்வாறு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதுபோல் நீங்களும் ஆசைப்படுங்கள், துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு